الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मैं यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मैं युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। सदक़ल्लाहु अलियुल अलीम। அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையனுமாகிய ஏக இறைவனை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபா பெருமக்கள் மீதும் சகாபிய பெண்களின் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிறைவேறும். அன்பின் கினிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய ஜும்மா என்கின்ற சிறப்புமிக்க வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பின் கினிய பெரியவர்களே, சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் முடிந்து சவ்வாலுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த ஒரு மாத காலம் ரமலானுடைய மாதத்தில் பள்ளி வாசல்களிலே ஐவேளை தொழுகையை சரியாக பேணி தொழுத மக்கள், சுன்னத்தான தொழுகைகளை சரியாக பேணி தொழுத மக்கள், இரவு நேர தொழுகையை சிலர் அந்த கடைசி நேரத்திலும் தொழுத மக்களும் உண்டு.
இசாவுக்கு பிறகு தொழுத மக்களும் உண்டு. இப்படி இந்த ரமலானுடைய மாசத்தை பார்த்தோம் என்றால் பள்ளிவாசல்கள் எல்லாம் நிரம்பி வழிந்ததை நாம் பார்க்கிறோம். இன்னும் இறைவன் சொல்லுகின்றான், அந்த இரவினுடைய கடைசி நேரத்தில் பாங்குக்கு முன்னால், சுபுகுடைய பாங்குக்கு முன்னால் இறைவன் என்னிடத்திலே யாராவது பிரார்த்தனை செய்ய மாட்டார்களா, இறைவன் அடிவானத்திற்கு வருவதாகவும் அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் கூட ரமலானுடைய மாசத்தில தொழுத மக்களை நாம் பார்க்கின்றோம். இப்படி பள்ளிவாசல்கள் அனைத்தும் இந்த கடந்த 30 நாட்கள் பள்ளிவாசல்கள் ஒவ்வொன்றுமே நிரம்பி வழிந்ததை பார்க்கின்றோம். அதே போல பெண்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் தொழுகை விஷயத்தில அவர்கள் தன்னுடைய வீடுகளிலே தொழுகையை சரியாக பேணி தொழுத மக்கள், திருமறை குர்ஆனோடு அதிகமாக தொடர்பு வைத்த மக்கள், இன்னும் தொலைக்காட்சிகள் எல்லாம் அதை மற்ற நாட்களில் பார்ப்பதை விட மிகவும் குறைத்து கொண்ட, இப்படி இந்த மாதம் முழுவதும் ஆண்களும் பெண்களும் நன்மைகளை மாறி மாறி அதிகமாக, இன்னும் கடைசி ரமலானுடைய கடைசி 10 அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைய வேண்டும் என்பதற்காக 10 நாள் இத்திகாஃப் இருந்த மக்கள் இருக்கிறாங்க. அந்த இரவு நேரத்தில் அந்த ஒற்றைப்படை இரவுல விழித்திருந்து நன்மையை சம்பாதிக்க வேண்டும் என்று இருந்த மக்கள் எல்லாம் பார்க்கிறோம். இந்த ஒரு மாத காலம் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி ஒரு மாத காலமும் நன்மைகளை அதிகமாக செய்த மக்கள் ரமலானுடைய மாசம் முடிஞ்சு சவ்வாலுடைய மாசத்தை அடைஞ்சிருக்கிறோம். சரி, பள்ளிவாசல்ல கூட்டம் கம்மியாயிருச்சு, யாருமே காணோம், எல்லாம் டூர் போயிருப்பாங்க, சுற்றுலாவுக்கு போயிருப்பாங்க, கேரளா போயிருப்பாங்க, பெங்களூர் போயிருப்பாங்க, மைசூர் போயிருப்பாங்க, கோவாலாம் போயிட்டு வந்து பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா அங்கு போயிட்டு வந்தும் கூட அதோடு முடிச்சிட்டாங்க மக்கள். சிலரை தவிர அந்த சில கூட்டங்கள் இந்த ரமலானுக்கு முன்னாடி எப்படி ஒரு சில சாரார்கள் மட்டும் தொழுகையை சரியாக பேணி அதில் ஆண்களும் பெண்களும் எப்படி இருந்தார்களோ அதே கூட்டம் தான் இப்போ சுபுக்கு அந்த ஒரு வருஷம் நிறையறதில்லை, நுகருக்கு காணும், அசருக்கு காணும், மகரிப்பு 2-3 வருஷம் நிக்கிறாங்க. இப்படித்தான் பழைய நிலைமைக்கு திரும்பிடுச்சு. பள்ளிவாசல்ல அந்த மோதினார் அவர் பொருளாதாரத்தை வாங்குவதற்காக அவர் பாங்கு சொல்றாரு, பணத்தை வாங்குறதுக்காக சம்பளம் வாங்குவதற்காக இமாம் தொலை வச்சிட்டு இருக்கிறார். இப்படித்தான் நடந்துட்டு இருக்க தவிர பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய கூட்டங்கள் முற்றிலுமே எல்லா பள்ளிவாசல்களுமே ரமலான் முடிந்த இந்த சவ்வால் மாதத்திலே கூட்டத்தை காணும். கடந்த 30 நாட்கள் இருந்த மக்கள் 31வது நாள் பள்ளிவாசல காணும். இந்த மாற்று மத கொள்கையில் இருக்கக்கூடிய இந்து மத சகோதரர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, வருஷத்துக்கு ஒரு முறை மாலை போடுவாங்க, தன்னுடைய தெய்வங்களை வணங்குவதற்காக அந்த மாலை போடுவாங்க. பார்த்தோம்னா மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு குடிகாரராக, மது அருந்தக்கூடியவராக, சாராயத்தை அதை குடிச்சிட்டு ரோட்ல கீழே கிடப்பாரு, அவரை பிடிச்சு மாலை போட வச்சிருவாங்க. அவங்க மனைவியோ வீட்டில் இருக்கிற பெண்களோ அண்ணன் தம்பிகளோ யாரா பிடிச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சாமி ஆயிருவார். இந்த ஒரு மாத காலமும் அவரை எல்லாமே சாமின்னு கூப்பிடுவாங்க. இப்படி இந்த ஒரு மாத காலம் அவர்களுக்கு எத்தனை நாளும் தெரியல. அதை அந்த மாலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய தெய்வத்துக்கு போய் தெய்வங்களை பார்த்துட்டு வந்துட்டு சபரிமலை அந்த மலைக்கு போயிட்டு வருவாங்க. வந்து அடுத்தது பார்த்தோம்னா பழையபடி அவர் மது அருந்திட்டு ரோட்ல தான் கிடப்பாரு. இவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? இவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அதே போலத்தான் முஸ்லிம் சமுதாயமும் நடந்துருச்சு. கடந்த இவர் எப்படி மாலையை போட்டுட்டு தன்னுடைய பழைய விஷயத்தை விட்டுட்டு பின்னும் கழட்டிட்டு பழைய விஷயத்துக்கு திரும்பிட்டாரோ அதே போல முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மக்களையும் பார்க்கிறோம். இதை யாரையும் திட்டுவதற்காக, குறை சொல்வதற்காக இல்லை. என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, கடந்த வருஷத்துக்கு 365 நாட்கள்ல ஒரு 20-30 நாட்கள், ஒரு மாதம் மட்டும்தான் இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றானா? எப்படி அவர்கள் மாற்று மத நண்பர்கள் தன்னுடைய தெய்வங்களை எப்படி நினைத்து வைத்திருக்கிறார்களோ அதே போலத்தான் முஸ்லிம் சமுதாயமும் அல்லாஹ்வை நினைச்சு வச்சிருப்பாங்க போல தெரியுது. மற்ற 330 நாள் பக்கம் அல்லாஹ் நம்மளை பார்க்க மாட்டானா? அல்லாஹ் நம்ம எதையுமே எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ள சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமா? இந்த தொழுகை இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும்தான் தொழுகை,
மற்ற 330 நாளுக்கு தொழுகை இல்ல, புறம் பேசிக்கலாம், பொய் பேசிக்கலாம், குர்ஆனோட தொடர்பு தேவையில்லை, எப்படி வேண்டுமானால் வாழ்ந்து கொள்ளலாம் சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமா, அல்லது அந்த ஒரு மாத காலத்தில் நாம் எப்படி நடந்தோமோ அதை வருடம் முழுவதும் தன்னுடைய ஆயுள் முழுவதும் நடந்து கொள்ள சொல்லக்கூடிய மார்க்கமா என்று சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எப்படி நடந்து கொண்டோமோ அதில் நோன்பு வைக்க தேவையில்லை மற்ற நாட்கள்ல. அதை தவிர நீங்கள் எந்த காரியம் எடுத்துக்கொண்டாலும் வருடம் முழுவதும் செய்ய வேண்டிய கடமை தான். 5 நேர தொழுகையா இருக்கட்டும், திருமறை குர்ஆனோட தொடர்பா இருக்கட்டும், வியாபாரத்தினுடைய நேர்மையா இருக்கட்டும், அந்நிய பெண்களை பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், செய்யக்கூடிய தவறுகளா இருக்கட்டும், இப்படி எந்த தவறு செய்யும் பொழுதுமே அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்று ரமலானுடைய மாசத்துல இருக்கிறோமா இல்லையா? இது எல்லா நாட்களுக்குமே பொருந்தும். ஆனால் மாற்று மத நண்பர்கள் எப்படி தன்னுடைய கடவுள்களை நினைத்து வைத்திருக்கிறார்களோ அதே போல முஸ்லிம் சமுதாயமும் இந்த ஒரு மாத காலம் மட்டும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டு 31வது நாள் அல்லாஹ்க்கே அல்வா கொடுக்கிறாள் முஸ்லிம் சமுதாயம் தான். அல்லாஹ்க்கே அல்வா கொடுக்கிறான். 31வது நாள் பள்ளிவாசல காணும். அடுத்தது பார்த்தா ஜும்மாக்கு மட்டும் வந்து உட்கார்ந்துட்டு போகக்கூடிய மக்களை பார்க்கிறோம். பெண்களும் தன்னுடைய பழைய இயல்பு நிலைமைக்கு தொழுகையில தொழக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க, அவங்க பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து தொழாத பெண்கள் வழக்கமாக சீரியலை போட்டுட்டு வீட்டு வேலையில பார்த்துக்கிட்டு அவங்களுடைய வேலை இப்படி போயிட்டு இருக்குது. இப்படி ரமலான் மாதம் முடிஞ்சதுன்னு சொன்னா நாம அவ்வளவுதான், அல்லாஹ்வை மறந்துடுறோம். ஆனால் 24 மணி நேரமும் தன்னுடைய ஆயுள் இருக்கிற வரைக்கும் எத்தனை வருஷம் இந்த உலகத்துல வாழ்றோமோ அத்தனை ஆண்டுகளும் இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். கண்காணிப்பது மட்டுமல்ல, நமக்கு அல்லாஹ் சில வானர்கள் நியமிச்சிருக்கிறான். நம்ம பார்க்கக்கூடிய பார்வைகள், நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள், நாம் செய்யக்கூடிய வியாபாரங்கள், நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், எல்லா விஷயங்களும் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளை மறுமையில மனிதன் புலம்பக்கூடிய விஷயத்தை நாம் தெரிஞ்சிருக்கோமா இல்லையா? யா அல்லாஹ், இதையெல்லாம் நீ எழுதி வச்சிருக்கிறாயா, இதுவெல்லாம் விஷயமா அப்படி மனிதன் புலம்பக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயங்களும் கண்காணித்து எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியானால் ரமலான் மாசம் மட்டுமல்ல, எல்லா நாட்களும் ஒரு முஸ்லிம் இப்படித்தான் இருக்கணும். ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் அவனுக்கு ஒரு சிறைச்சாலையில் எப்படி சிரமமும் கஷ்டமும் துன்பங்களும் இருக்குமோ அது போலத்தான் தன்னுடைய ஆயுள் முழுவதும் இருக்க வேண்டிய இருக்கணும். அப்படித்தான் நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தருவதாக இருக்கிறான். இந்த உலகத்துல கஷ்டப்பட்டோம், சிரமப்பட்டோம், தொழுகையில சரியாக பேணி வாழ்ந்தோம், எல்லா விஷயம் கரெக்டா இருக்கக்கூடியவனுக்கு சோதனை பிரச்சனை எல்லாம் வரும். இப்படி இருந்தோம் என்றால்தான் அந்த மறுமையில மிகப்பெரிய பரிசை, அந்த சொர்க்கத்தை நாம் அடைய முடியும். இந்த உலகத்துல பாக்குறோம், சாதாரண ஒரு விஷயங்களுக்காக ஒரு பரிசு வாங்குவதற்காக ஓடுறான் ஒருத்தன், ஏதோ ஒரு போட்டி வைக்கிறான், கஷ்டப்படுறானா இல்லையா? கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பரிசை வாங்குறான். அதே போலத்தான் இந்த உலகத்தில் நாம் படக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், தொழுகையில் சரியாக பேணி தொழுது எல்லா விஷயங்களிலும் சரியாக இருந்தோம் என்றால்தான் அந்த மிகப்பெரிய சொர்க்கம் என்கின்ற பரிசு நமக்கு கிடைக்கும். ஆனால் மனிதன் இந்த 30 நாட்கள் மட்டும் சரியாக இருந்து விட்டு 31 நாள் மாறிடுறான். தொழுகையை பற்றி திருமறை குர்ஆனை பொறுத்தவரை ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தை, ஒத்த வார்த்தை. சில நபிமார்கள் பத்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி நிறைய இடத்துல சொல்றான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பத்தி நிறைய இடத்துல சொல்றான். இப்படி அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்துல சில நபிமார்கள் ஒரு சில வரிகளை மட்டும் முடிச்சிருவான். இப்படி இறைவன் தன்னுடைய திருக்குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ் சொல்ற வார்த்தை. அந்த அப்படிப்பட்ட அந்த திருக்குர்ஆனில தொழுகை அப்படி நீங்க டைப் பண்ணணும்னு சொன்னா நம்மளுடைய மொபைல்களில ஏராளமான இடங்கள்ல, ஒரு இடம் 2 இடம்லாம் இல்ல, தொழுகை மட்டும் டைப் பண்ணோம்னா தொழுகையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். தொழுகை சம்பந்தமான தொழுகை அந்த நேரம், ஒரு மூமினுக்கு குறிப்பிட்ட நேரம் தொழுகை கட்டாய கடமை. இப்படி தொழுகையை பற்றி ஏராளமான வசனங்கள், அவர்கள் தொழுகையில் சரியாக பேணி இருப்பார்கள். ஏராளமான விஷயம், 1 2 அல்ல, நூற்றுக்கணக்கான. ஒரு வார்த்தை சொன்னாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஆனா அல்லாஹ் அந்த தொழுகையை பற்றி ஏராளமான இடங்களிலே, அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம அந்த இறுதி நாட்களை பத்தி இங்க பேசியிருக்கிறோம். தன்னுடைய கடைசி நேரத்தில் கூட மக்கள் தொழுது விட்டார்களா என்கின்ற கேள்வி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கடைசி நேரம் வரைக்கும் இருந்ததுக்கு காரணம்
நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதனை அல்லாஹ் எழுப்பி மார்க்க சம்பந்தமான விஷயங்களில் கேட்கும் பொழுது முதல் கேள்வி தொழுதாயா? அல்லாஹ் ரமலான் மாசம் மட்டும் தொழுதேன், 30 நாட்கள் மட்டும் தொழுதேன், மத்த மாசமா தொழுகல. இதுதான் நம்ம பதிலா இருக்கும். மறுமையிலே முதல் கேள்வி மார்க்க சம்பந்தமான கேள்விகளிலே கேட்கும் பொழுது இறைவன் தொழுகையை பற்றி தான் கேட்பான். ஆக இந்த ஒரு மாதமாட்ட ரமலானுடைய மாசம் மட்டுமல்ல, எல்லா நாட்களிலுமே ஐவேளை தொழுகை சரியாக கட்டாய கடமை. சுன்னத்தான தொழுகையில் தொழுதான் நன்மை, தொழுகைனா பாவம் இல்லை. அதுவும் தினமும் தினசரி 12 ரக்காய் தொழுதோம்னா மறுமையில ஒரு வீடு தருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் ஒரு வீட்டை தருகிறான். தினமும் 12 ரக்காய் சுன்னத் தொழுகை தொழுதா. இந்த உலகத்துல எதுக்காக கஷ்டப்படுறோம்? ஒரு வீட்டை கட்டணும், சொந்த வீடு கட்டணும்னு. அந்த வீட்டை மறுமையில அல்லாஹ் தருவது இங்க 12 ரக்காய் சுன்னத்தான தொழுகை தொழுதா போதும். ஆனா ஃபர்லு தொழுகை என்பது ஒவ்வொருத்தருக்கும் கட்டாய கடமை. அந்த ஐவேளை தொழுகை என்பது நிச்சயமாக தொழுகணும். அல்லாஹ்வுடைய தூதர் 23 ஆண்டுகளாக 40 வயசுல நபி ஆகிறாங்க, 63 வயசுல மரணிக்கிறாங்க. இந்த 23 ஆண்டு கால இடையில அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகி விட்டார்கள். இந்த நேரத்தோடு அல்லாஹ்வுடைய தொழுகல அப்படின்னு ஒரு செய்தி நம்ம பார்க்க முடியுமா? தன்னுடைய கடைசி நேரம் தொழுகைக்காக எதிர்த்து நிக்கிறாங்க, தண்ணீர் ஊட்ட மயக்கம் உடையறாங்க, தண்ணீர் தலையில ஊற்றுங்கள் சொல்லப்படுது, மீண்டும் முடியாம இந்த மாதிரியான நேரத்துல கடைசியாக அவங்க விட்டாங்க பாக்குறோம். விட்டாங்கன்னா அவங்களால முடியல, சக்கராத்துடைய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க, இறுதி நேரத்துக்கு வந்துட்டாங்க. அதை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுகையை விட்டார்கள் என்கிற செய்தி நம்ம பார்க்கவே முடியாது. ஆனா நமக்கு இன்னைக்கு என்ன நிலைமை? தலைவலி பாய் தொழுகைக்கு போகல, உடம்பு காய்ச்சலா இருக்கு தொழுகைக்கு போகல, இப்படி பேசக்கூடிய எண்ணெயும் சேர்த்துதான். ஏதோ ஒரு தொழுகை நம்ம விட்டுட்டு ஒரு காரணத்தை சொல்றோம். வெளியூர் போயிட்டோம், வியாபாரத்துக்கு போயிட்டோம், அங்க போயிட்டோம், இங்க போயிட்டோம், ஏதோ ஒரு காரணத்தை நம்ம சொல்றோம். ஆனா தொழுகைக்கு காரணமே சொல்ல முடியாது. ஏன்? நின்னு தொழுகணும், நின்று தொழுக முடியல, என்னால முடியல பாய்னா உட்கார்ந்து தொழுகணும். உட்கார்ந்து தொழுவதற்கு அனுமதி. உட்கார்ந்தும் தொழுக முடியல, என்னால உட்காரவும் முடியல, படுத்துட்டு தான் இருக்கிறேன், படுத்துட்டு தொழுகணும். படுக்கத்தும் என்னால முடியல, ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்க, செய்கையின் மூலம் தொழுகணும். சும்மா தொழுகிற மாதிரி கைய கால அந்த கை எப்படியுமோ அந்த மாதிரி செய்கை செய்யணும். இதுக்கு பதிலே சொல்ல முடியாது. மறுமையில அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு தொழுகை என்கின்ற விஷயத்தில எந்த காரணத்தை கொண்டு தப்பிக்க முடியாது. ஆனா வெளியூருக்கு போயிட்டோம், அல்லாஹ் அது அல்லாஹ் லேசா, அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கம் லேசா ஆக்கிருச்சே, லுகர 2 தொழுதா போதுமே. அங்கிருந்து நம்ம பயணம் செய்து வருவதாக இருந்தால் அங்க அசருடைய வக்தி இங்க கிடைக்காதுன்னா அங்க அசரும் லுகர் சேர்த்து தொழுதுட்டு வரலாமே. மக்ரீப் கிடைக்கல, இசால கொண்டு போய் மக்ரீபை சேர்த்தலாமே, மக்ரீபை கொண்டு போய் இசால சேர்த்தலாமே. மாற்றியுமே எதுக்கு நீங்க பதிலே சொல்ல முடியாது. இந்த காரணத்துக்காக அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. யாருக்கு தொழுக கடமை இல்ல? மாதவிடாய் பெண்களுக்கு கடமை இல்லை. அதை தாண்டி பைத்தியமாக தன்னுடைய அறிவை இழந்து விட்டாரு, பைத்தியம் ஆயிட்டாரு, இவருக்கு மட்டும்தான் கடமை இல்லை. தன்னுடைய மனநிலை பாதிக்கப்பட்டாரு, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு, இவரை தாண்டி மத்த யாருக்குமே, நோயாளிகளுக்கும் தொழுக கடமையாச்சு. நோம்பு நோயாளியாக இருந்தால் முடிஞ்சா வைக்கலாம், இல்ல விட்டுறலாம். செய்கை நடைமுறையில படுத்துட்டு தொழுன்னு சொல்லுது. நோயாளினா படுத்திருப்பாரு, படுத்துட்டு தொழு சொல்லுது இஸ்லாம். ரசூலுல்லாஹ் காலத்துல போர் என்றால் சும்மா என்ன விளையாடிட்டு அவங்களையும் இவங்களும் உட்காந்து விளையாடிட்டு பேசிட்டு சிரிச்சுட்டு வரக்கூடிய நிகழ்ச்சியா? போர் என்றால் எதிரிகளோடு, அந்த இணைவைப்பாளர்களோடு, அந்த முஸ்லிம்களோடு போர் நடக்கக்கூடிய நேரத்துல கை போகும், கால் போகும், தலை போகும், உயிரே போகும். இந்த நேரத்தில் அல்லாஹ் தொழுக கடமைங்கிறான். ஒரு கூட்டம் போர் செய்யட்டும், ஒரு கூட்டம் தொழுகட்டும், சுருக்கி தொழுகணும். அடுத்ததாக தொழுதவர்கள் போய் போர் செய்யணும், அவர்கள் வந்து தொழுகணும். இந்த நிலைமை நமக்கு இருக்குதா? போர் செய்யக்கூடிய நேரத்தில் கூட தொழுகை கடமை. நம்ம இன்னைக்கு போரா செஞ்சுட்டு இருக்கிறோம், உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்முடைய சொந்த தேவையான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆக தொழுகைக்கு காரணமே சொல்ல முடியாது. எல்லா நேரத்திலும் தொழுதே ஆகணும். 5 நேரம் சுன்னத்தான தொழுகையிலும் தொழுகணும். தொழுதோம்னா நாம் செய்யக்கூடிய பரலான தொழுகையில ஏதாவது தவறு இருந்தா கூட மன்னிக்கப்படுது. நாளை மறுமையில அல்லாஹ் ஒரு வீட்டை தருவதாக சொல்றான். இது சுன்னத்தான தொழுகைகள். ஆனா பரலான தொழுகைகளே நம்ம இடத்துல கேள்விக்குறியாக இருக்குது.
முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், சொர்க்கத்துக்குரியவர், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கால்கள் வீங்கும் வரை தொழுதார்கள். கால் வலி அல்ல, வீக்கம். வலி வேற, வீங்கிறது வேற. கொஞ்ச நேரம் தொழுதா வலிக்கும். வீங்கும் என்பது அது இன்னும் உச்சகட்டம். தன்னுடைய கால்கள் வீங்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க, தன்னுடைய அவருடைய மனைவி கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க கால்கள் வீங்கிற அளவுக்கு ஏன் தொழுகிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் பதில் என்ன? அல்லாஹ்வுக்கு நான் அல்லாஹ்விடத்திலே சிறந்த அடியானாக நான் இருக்கக்கூடாதா? அடியானாக இருக்கணுங்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்க வேண்டாமான்னு கேக்குறாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன பண்ணா, எத்தனையோ சோதனைகள். அவங்க 3 நேரம் கரெக்டா அவங்க வீட்டுல முதல் பிறையை பார்ப்போம், 2வது பிறையை பார்ப்போம், 3வது பிறையை பார்ப்போம். அடுப்பு எரிஞ்சது இல்லை. கிட்டத்தட்ட மாச கணக்குல 3 மாசம் 4 மாசம் சமையலே இல்ல. தண்ணி பேரிச்சம்பழம் வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடறக்கு ஏதாவது தன்னுடைய மனைவி இருக்கான்னு கேட்பாங்க. சத்தியமாக தண்ணீர் பேரிச்சம்பழம் தான் இருக்கு, நான் நீங்க நோம்பு வச்சுக்கிறேன்னு போயிடுவாங்க. இப்படித்தான் வாழ்ந்தவங்க. ஆனாலும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு விசுவாசமான இருக்க வேண்டாமா? கால் வீங்க வரைக்கும். நாம இப்ப தொழுதுட்டு வீட்டுக்கு போனாலும் நம்ம வீட்டுல கறி எடுத்து வச்சிருப்பாங்க சாப்பிடறதுக்கு. ஆனா அல்லாஹ்வுக்கு எந்த உணவும் இல்ல, உடுத்த சரியான ஆடை இல்ல, எதுவுமே இல்லை. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள்? தன்னுடைய கால்கள் வீங்கும் வரை தொழுதார்கள் பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருக்குறான்ல சொல்றான், வமா கலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஹ்புதூன். மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் ஜின்னுங்கிற இனத்தை இந்த உலகத்துல படைச்சிருக்கிறான். அவர்களும் நம்மை போலவே இந்த உலகத்தில் வேலை செய்கிறார்கள், குடும்பம் நடத்துகிறார்கள், தொழில் செய்யறாங்க. அவங்க நம்மோடு இருக்கிறாங்களா அல்லது இன்னொரு உலகத்தில் இருக்கிறாங்களா அதெல்லாம் தெரியாது. ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான், மனிதர்களையும் ஜின்களையும் படைச்சிருக்கிறோம். படைச்சிருக்கோம் சொல்லிட்டு அடுத்ததை சொல்றான், மனிதர்களையும் ஜின்களையும் நாம் எதற்காக படைத்தோம் என்றால், அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, எதற்காக படைத்தோம் என்றால் என்னை வணங்குவதற்காக மட்டும்தான், வேற எந்த நோக்கமும் இல்லைன்ட்டான். மனுஷனையும் ஜின்னையும் அல்லாஹ் எதற்காக இந்த உலகத்துல படைச்சிருக்கானாமா? அவனை வணங்குவதற்காக, வேற எதுக்கும் இல்லை. அப்படின்னா வேலைக்கு போக வேண்டாமா, குடும்பம் நடத்த வேண்டாமா, குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டாமா, தொழில் செய்ய வேண்டாமான்னா இதுவெல்லாம் அடுத்ததுதான். தொழுகைக்கு அப்புறம் தான் இந்த காரியம் எல்லாம். அது செய்ய வேணும்னு சொல்ல இஸ்லாம் அதையும் செய்ய சொல்கிறது. தொழுகை என்கின்ற விஷயத்துக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா விஷயமும். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவி அவர்களிடத்துல உட்காந்து வீட்டு வேலைக்கும் செய்வார். வீட்டு வேலை செய்வாங்க இடத்துல உட்காந்து மனைவிக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க, ஏதோ ஒரு வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. பாங்கு சொல்ல தொழு நேரம் வந்து எச்சு போயிடுவாங்க. ஆக அல்லாஹ் சொல்றான், என்னை வணங்குவதற்காக மட்டும்தான் படைச்சேங்கிறான். மனிதர்களையும் ஜின்களையும் வேற எந்த நோக்கத்திற்காகவும் படைக்கல. தொழுகைக்கு மட்டும் மறுமையில காரணமே சொல்ல முடியாதுங்க. எனக்கு அந்த வேலை இருந்துச்சு, இந்த வேலை இருந்துச்சு, அந்த காரணம் இருந்துச்சு, இந்த காரணம் இருந்துச்சு, எதையுமே நம்ம சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல அந்த முனாஃபிக்குகள் தொழுதுட்டு இருந்தாங்க, நடித்துக் கொண்டிருந்தார்கள். நாங்களும் முஸ்லிம்கள் தான் என்று, நாங்களும் உங்களை மாதிரி உங்க ஆளுகதான் அப்படின்னு சொல்லி தொழுதுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எத்தனை நேரம் தொழுதாங்கன்னு பார்த்தா லுஹரு, அஸ்ர், மக்ரிப் தான். ஃபஜ்ரு, இஷாவுக்கு அவங்களுக்கு சிரமமா இருந்துச்சு. ஃபஜ்ர் இருந்துச்சு, அந்த இருட்டுல இருந்துச்சு, தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு வரணும். இரவு என்பது தூங்கக்கூடிய நேரம், வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தில் தொழுகக்கூடிய நேரம். இந்த 2 தொழுகை சிரமமா இருந்துச்சு. அதத்தான் சொல்லப்படுது, ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் யாருக்கு சிரமமாக இருக்கும் என்றால் முனாஃபிக்குகளுக்கு தான். ஒரு முனாஃபிக், நயவஞ்சகன், நடிக்கக்கூடியவன், ஏமாற்றக்கூடியவனுக்கு மட்டும்தான் ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் சிரமமா இருக்கும். அந்த முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமமா இருந்துச்சு. அந்த கால தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு எஞ்சி வர்றது, இரவு நேரத்தில் ஓய்வு எடுக்கிற நேரத்தில் போய் தொழுகிறது, மற்ற நேர தொழுகையில வந்து கலந்துக்குவாங்க. அதனாலதான் ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் யாருக்கு சிரமமாக இருக்கும் என்றால் நயவஞ்சகனுக்கு, ஏமாற்றக்கூடியவனுக்கு, மோசடி செய்யக்கூடியவனுக்கு, இவங்களுக்கு தான் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் சிரமமா இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த சுபுடைய பாங்கல 2 வரி மாத்தி சொல்லுவாங்க தெரியுங்களா? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது. அந்த சுபுடைய பாங்கு கேட்கும் பொழுது அதுல வரக்கூடிய 2 வரிகள் என்ன? தூக்கத்தை விட தொழுகை மேலானது. இன்னும் ஃபஜ்ருடைய தொழுகை அந்த முன் சுன்னத்து, ஃபர்ல் இல்ல, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துடைய தொழுதா
அதனுடைய நன்மையை சொல்லப்படுகிறது. இஸ்லாம் அல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்தை விட சிறந்தது சுன்னத் தொழுகை. ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துடைய 2 ரக்காத் இந்த உலகத்தை விட சிறந்தது. அப்ப ஃபர்லு எவ்வளவு முக்கியமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த 5 நேர தொழுகை, ஒவ்வொரு நேரம் நம்ம தொழுகைக்கு வீட்டில இருந்து வரக்கூடிய நன்மை, ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கக்கூடிய நன்மை, வீட்டுல ஒழு செஞ்சுட்டு வந்து அடுத்ததாக தொழுகைக்காக எதிர்பார்த்து உட்கார்ந்திருந்தா மலக்குமாருடைய பிரார்த்தனை நமக்காக வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். தொழுகைக்காக அந்த நேரம் வருவதற்காக ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்து உட்கார்ந்தோம்னு சொன்னா மலக்குமார்கள் நமக்காக மலக்குமாருடைய பிரார்த்தனை சாதாரண விஷயமா அவங்க நமக்கு பிரார்த்தனை செய்யறாங்க. ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் இடைப்படத்துல பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கும் இடையக்கூடிய சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஒழு செய்யக்கூடிய கையை கழுவுறோம், காலை கழுவுறோம், அந்த மூக்கத்தை இது பண்றோம், முகத்தை கழுவுறோம், தம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம தொழுகைக்காக செய்யக்கூடிய உழு இருக்கிறதே எவ்வளவு பெரிய நன்மை. நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் தினந்தோறும், மனிதனா பாவம் செய்யக்கூடியவனா தான் இருப்பான், அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. இன்னும் இந்த கொரோனா காலத்துல என்ன செஞ்சாங்க, கைகளை கழுவிட்டே இருந்தான். 5 நேரம் தொழுது பாருங்க, தானா கை சுத்தமாயிரும், முகம் சுத்தமாயிரும், கால் சுத்தமாயிரும். ஒழு என்பது எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம். இவன் இன்னைக்கு கண்டுபிடிச்சுக்கிறான், கைய கழுவு, கையில கிருமி ஒட்டிக்கும், இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறான். இஸ்லாம் அழகா சொல்லுது. அதே போல அடுத்து வாய்க்கு பிடிச்சு பல்ல தேய்க்க சொல்லுது. பற்களை சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா எவ்வளவு நன்மை. அவனுக்கு இருதய பிரச்சனை வராது, எந்த நோயும் அவனுக்கு சீக்கிரம் வராது, எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். எவ்வளவு விஷயங்கள் விஞ்ஞானத்துக்காக நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சிருக்கிறான், இவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆனால் இஸ்லாம் அழகாக சொல்லிருச்சு, 5 நேரம் தொழுகைக்காக ஒழு செய்யணும். அதே மாதிரி ஒழு செய்வது என்பது தொழுகைக்காக பள்ளிவாசல்கள்ல இமாம் ஜமாத் ஆரம்பிக்கப்பட்டு விட்டாலும் வேக வேகமா ஒழு செஞ்சுட்டு போக கூடாது. நிறுத்தி நிதானமா கை காலு முகம் எல்லாத்தையும் தூய்மையாக, ஏன்னா நம்ம கழுவக்கூடிய நேரத்துல சரியான முறையில தண்ணீர் படவில்லை என்று சொன்னால் அந்த தொழுகையே கூடாது. இன்னும் இமாம் ஜமாத் நடந்துட்டே இருந்தாலும் ஒழு செய்து விட்டு பொறுமையாக நடந்து போய் நமக்கு என்ன கிடைக்குமோ அதைத்தான் தொழுகணும். சிலர்லாம் பாக்குறோம், அந்த ருக்கு போயிட்டாங்கன்னா ஒழு செஞ்சு வேகமா வர்றான், ஒருத்தர் வலிக்கியே வந்துட்டான். டைல்ஸ் போட்டு பள்ளிவாசல்ல வேகமா போகணும், வலிக்கு போய் சருன்னு கொத்துவம் போயிட்டான். அப்படி போகக்கூடாது. ஒழு செய்து விட்டு நமக்கு என்ன கிடைக்குமோ ஒண்ணு முன்னாடி 5 நிமிஷம் அப்படி போகணும். அப்படி தாமதமாக போயிட்டோம் காரணத்துக்காகனா மெதுவா ஒழு செஞ்சு, இஸ்லாம் அழகான விஷயம். இஸ்லாமிய மார்க்கம் என்பதே அற்புதமான மார்க்கம். அழகான முறையில் ஒழு செய்து நமக்கு என்ன கிடைச்சதோ பொறுமை என்பது இஸ்லாத்துக்கு மிக முக்கியம். இன்னும் சொல்ல போனால் ரமலான் அல்லாத மற்ற நேரங்களிலே பசி எடுத்தால் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் தொழுகும். எவ்வளவு ஒரு அருமையான மார்க்கம். ரமலான் மாசத்துல பசிச்சாலும் தொழுதாகணும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. பசி இருந்தாலும் நம்ம பட்னியா தான் இருக்க போறோம், அந்த நேரம் தொழுகணும். மற்ற நேர தொழுகைக்கு லுகருடைய இமாம் ஜமாத் நடக்க ஆரம்பிச்சுட்டா கூட பசி எடுத்துருச்சு அப்படின்னா முதல்ல உணவு சாப்பிட்டு அப்புறம் தான் தொழுகணும். அதே மனஜாமம் வந்துருச்சு, சிறுநீர் கழிக்கணும், பாத்ரூம் போயாகணும் அப்படின்னா அந்த வேலையை முடிச்சிட்டு அடுத்ததுதான் தொழுகைக்கு போகணும். அப்படியே பசியோடு நின்று தொழுவதோ, மனஜலம் அவசரமாக இருக்கிற நேரத்துல அந்த நேரத்தில் போய் தொழுவதோ அந்த மாதிரி இல்லாம அழகான முறை இதையெல்லாம் செய்து முடிச்சு தொழணும். இன்னும் இஸ்லாமிய மார்க்கம் என்பதே அற்புதமான மார்க்கம். தொழுகை என்ற தலைப்புல பேசுறோம்னா பல நாட்கள் பேசலாம். தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய தொழுகை, சகாபாக்களும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல தொழுகையை பற்றி எத்தனை இடங்கள்ல தொழுகையாளிகள் வெற்றி பெற்று விட்டார்கள். தொழுதெல்லாம் வெற்றி அடைஞ்சிட்டோம். வெற்றி என்பது சொர்க்கம் தான் வெற்றி. ஆக அன்பின் கிணிய பெரியவருடைய சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் மட்டும்தான் நாம் தொழுதோம் என்று இருந்தால் நாளை மறுமையில நம்முடைய கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்முடைய பதில் இல்லாதவர்களாக தான் நாம் இருக்க முடியும் என்று கூறி எனது முதல் உரையை முடிவு செய்கிறேன். வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. நாளை மறுமை நாளில அந்த வானவர்கள் கேட்பார்கள், இந்த நரகத்துக்கு நீ வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த நரகவாசிகளை பார்த்து கேட்கக்கூடிய நேரத்துல அவங்க 2 விஷயம் சொல்லுவாங்க. அதிலே ஒரு விஷயம், இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாங்கள் தொழுகவில்லை,
இன்னொன்னு நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லைன்னு வரும். முதல் விஷயம் அவங்க சொல்றது, நாங்கள் உலகத்தில் வாழும் பொழுது நாங்கள் தொழுகையாளியாக இருக்கவில்லை. அப்படி என்றால் அந்த சக்கர் என்கின்ற நரகத்தில் யார் இருப்பார்கள் என்றால் தொழுகை இல்லாதவர்கள் இருப்பார்கள். நாளைக்கு அல்லாஹ் மறுமையில மன்னிச்சாலும் மன்னிக்கலாம், அது வேறு. ஆனாலும் வேலை தொழுகை என்பது கட்டாய கடமை, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. என்ன பணிகள், எந்த ஊருக்கு எங்க போனாலும் சரி, எந்த வேலையில் இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் எப்படி அமைத்துக் கொள்வார்களாம் அவருடைய வேலையை, தொழுகைக்கு இடைஞ்சல் இல்லாத வேலையா தான் அமைச்சுக்குவாங்களாம். இன்னும் இந்த நாம வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் நம்ம எந்த வேலைகள் அலுவலகத்தில் இருந்தா கூட அந்த நேரத்தில் தொழுவதற்கு அனுமதி தரப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா கேட்டு அனுமதி வாங்கிக்கலாம். அப்படி இன்னும் அவங்க அனுமதி தரலினாலும் அந்த 2 நேர தொழுகையை சேர்ந்து தொழுவது கூட அனுமதி இருக்குது. ஆக இந்த மாதிரியாக தொழுகையை நிச்சயமாக ஒவ்வொருவரும் ஆண்களும் பெண்களும் கட்டாயமாக தொழுகணும். இப்படி தொழுகும் பொழுதுதான் நம்முடைய குழந்தைகள் வளரும் போது பார்ப்பாங்க, நம்ம அத்தா தொழுகிறாரு, நம்ம அம்மா தொழுகுது, நம்ம தாத்தா பாட்டி தொழுகிறாங்கன்னு சொல்லி அந்த குழந்தை தொழுகையாளியாக மாறும். நாம காலையில 8 மணி வரைக்கும் தூங்கி எந்திரிச்சிட்டு குழந்தைய போய் தொழுக சொன்னா அத்தாவே தொழுகிறதில்ல, நம்மள போய் தொழுக சொல்றாரு. அந்த குழந்தை மனசுல ஆழமா பதி, அவனும் தொழுகை இல்லாதவனா தான் மாறிடுவான். நாம சுப தொழுகை போயிட்டு வந்து குழந்தைகளை எழுப்பிவிட்டு குழந்தைய தொழுங்கன்னு சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகள பழக்கப்படுத்தினாதான் நாளைக்கு அந்த குழந்தைய ஒரு தொழுகையாளியாக, இன்னும் பள்ளிவாசலுக்கு போகும்போது அந்த குழந்தைகளை சிறுவர்களை கூட்டிட்டு போகக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தொழுகும் பொழுது ஹசைன் ஹுசைன் அவங்க முன்னாடி வந்தாங்க, அவங்க கழுத்துல ஏறி உட்கார்ந்துட்டாங்க, எத்தனை செய்திகள். ஆக அந்த சிறுவர்களின் தொழுகை கூட்டிட்டு போனாங்கன்னு பாக்குறோம். ஆக நம்முடைய குழந்தைகளை, அந்த பெண் குழந்தையா இருந்தா சின்ன குழந்தையா இருந்தாலும் அதையும் கூட்டிட்டு போகலாம், குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நம்ம கூட்டிட்டு போகலாம். ஆக தொழுகை விடுவதற்கு எந்த காரணத்தையும் மறுமையில் சொல்ல முடியாது. நின்று தொழுகு, உட்கார்ந்து தொழுகு, படுத்துக்கு தொழுகு, செய்கை தொழுகு, ஒழு செஞ்சா உனக்கு குளிர் காய்ச்சல் வந்துரும்னா தயமம் பண்ணிக்கோ. எல்லா தொழுகை விஷயத்துல காரணமே சொல்ல முடியாத அளவுக்கு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்து. ஒழு செய்ய முடியலையா, தயமம்ங்கிறது என்ன, செவுத்து தொட்டு அந்த கையை தேய்ச்சா முடிஞ்சு போச்சு, கை கால் மூஞ்சில கழுவ வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி எல்லா விஷயங்களும் நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் தொழுகை விட்டு விட்டால் மறுமையில அல்லாஹ் கேட்க, எந்த கேள்விக்கு அல்லாஹ் ஒரு கேள்வியை குறுக்க கேட்க ஆரம்பிச்சாலும் பதில் சொல்ல முடியாது. தொழுகைக்கு கட்டாயமா சொல்ல முடியாது. நிச்சயமாக தொழுகவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். ரமலானுடைய மாதம் மட்டும் நாம் தொழுதோம் என்று சொன்னால் நாம் முனாஃபிக்குகளாக, நயவஞ்சகர்களாக, அல்லாஹ்வுக்கே அல்வா கொடுத்தவர்களாக, அல்லாஹ்வை ஏமாற்றக்கூடியவர்களாக நம்ம மாறிடுவோம். வருடத்திற்கு 365 நாட்களும் தொழுகை கட்டாய கடமை. ஆக அன்பின் கினிய பெரியவர்கள் சோதரர்களே, இன்று முதல் இன்ஷா அல்லாஹ் நாம் 5 வேளை தொழுகையை சரியாக பேணி தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு ஜும்மாவுடைய முடித்துக் கொள்கிறேன். ஆகியதனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.